ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். பழனிசாமி குறித்து பரந்த ரிப்போர்ட். அமித்ஷா வேகம் காட்டிய பின்னணி. கடைசி நிமிடம் பற்றிய பரபரப்பு தகவல். 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜ 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4இல் மட்டுமே வெற்றி பெற்றது. பலம் வாய்ந்த கூட்டணி என்பதால் இரட்டை இலக்க வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பாஜ மேலிடத்துக்கு இது ஏமாற்றம் அளித்தது. அடுத்து வந்த லோக்சபா தேர்தலில் பாமக, தமாக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பாஜ போட்டியிட்ட போது பிரதமர் மோடி தமிழகத்தில் தீவிர பிரச்சாரம் செய்தார். அதன் விளைவாக குறைந்தது 10 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்று அவரிடமும் அமித்ஷாவிடமும் தமிழக பாஜ தெரிவித்தது. ஆனால் ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. அடுத்தடுத்த 2 தேர்தல்களில் மோடியின் தீவிர பிரச்சாரத்தையும் மீறி தோற்க என்ன காரணம் என்று அமித்ஷா ஆழமாக ஆய்வு செய்தார். கடைசி நேரத்தில் அவசரமாக வேட்பாளர்களை தேர்வு செய்தது தோல்விக்கு முக்கியமான காரணம் என்பதை அவர் கண்டறிந்தார். பொதுமக்களிடம் நல்ல பெயர் உள்ளவரா, கட்சியில் கடுமையாக உழைத்தாரா என்பது பார்க்கப்படவில்லை. மேலிட தலைவர்களுக்கு வேண்டியவர் அல்லது அறிமுகமானவர் என்பதை மட்டுமே தகுதியாக கருதி சீட் வழங்கியதை அமித்ஷா அறிந்து கொண்டார். அண்ணாமலையின் ஒப்புதலோடு இது நடந்ததா அல்லது அவருடைய ஆட்சேபத்தை மீறி நடந்ததா என்பது தெரியவில்லை. ஏற்கனவே அண்ணாமலை சொல்லி வந்தது போல தமிழகத்தில் முக்கிய கட்சிகளின் உதவி இல்லாமல் பாஜ தனித்து நின்றால் வெற்றி பெறுவது கடினம் என்பதை புரிந்து கொண்டார். அத்துடன் பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியான அதிமுக பலமான கூட்டணி உருவாக்க எடுத்து வந்த முயற்சிகள் குறித்தும் அமித்ஷாவுக்கு ரகசிய தகவல்கள் கிடைத்தன. எனவே அடுத்த ஆண்டு வரும் சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் பாஜவின் தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் விரும்புகிறார். குறைந்தபட்சம் பாஜகவுக்கு 10% எம்எல்ஏக்கள், அதாவது 23 பேர் கிடைக்க வேண்டும் என அமித்ஷா விரும்புகிறார். தமிழகத்தில் பாஜவின் வளர்ச்சியை அங்குள்ள நிர்வாகிகளின் வாய்மொழியாக அல்லாமல் கள யதார்த்தமாக தெரிந்து கொள்ள விரும்புவதாக சீனியர் நிர்வாகிகளிடம் அவர் தெளிவுபடுத்தினார். எனவே எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்பதை காட்டிலும் எத்தனை தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை கண்டறிந்து அறிக்கை தருமாறு கேட்டுள்ளார். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் அதிகமான தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு வாங்குவதை விட ஜெயிக்கும் வாய்ப்புள்ள தொகுதிகளை மட்டும் கேட்டு பெற ஆர்வமாக இருக்கிறார். இந்த அணுகுமுறை பழனிசாமிக்கு திருப்தி அளித்துள்ளது. அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்த தொகுதிகளை பாஜகவுக்கு விட்டுக் கொடுத்ததால் இழந்தோம் என்பதை அவர் ஏற்கனவே புள்ளி விவரங்களுடன் அமித்ஷாவுக்கு விளக்கியுள்ளார். வேட்பாளர் தேர்விலும் இதே போன்ற யதார்த்த அணுகுமுறையை பின்பற்றலாம் என்றும் அவர் பரிந்துரைத்துள்ளார். எனினும் தமிழக பாஜ மூத்த நிர்வாகிகளின் எதிர்ப்பால் அமித்ஷா இந்த யோசனைகளை ஏற்க மாட்டார் என்ற எண்ணத்தில் பிளான் பி என்ற மாற்று திட்டத்தையும் பழனிசாமி தயார் செய்தார். இந்த விவரங்கள் உளவுத்துறை வாயிலாக அமித்ஷாவுக்கு தெரிய வந்ததால் இனியும் காலம் தாழ்த்தினால் வேலைக்காகாது என்ற தீர்மானத்துக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு உடனடியாக ஒப்பந்தம் போட உத்தரவிட்டார். அதற்கு ஏற்ப பாஜ போட்டியிட விரும்பும் தொகுதிகளுக்கு தலா 5 பேர் வீதம் தேர்வு செய்து அதில் யாருக்கு மக்களிடம் செல்வாக்கு உள்ளது என்ற தகவலை துறை வாயிலாக பெற திட்டமிடப்பட்டுள்ளது. முன்கூட்டியே வேட்பாளர்களை கட்சியினருக்கு அறிமுகப்படுத்தவும் முடிவு செய்துள்ளார் என்று அமித்ஷாவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. இது ஒருபுறம் இருக்க, கூட்டணி கட்சிகள் பலவீனம் அடைந்திருப்பதால் வரும் 2026இல் திமுகவை தோற்கடிப்பது கடினம் அல்ல என்று அமித்ஷா நம்பிக்கையூட்டியிருக்கிறார். கடந்த 10ஆம் தேதி சென்னை வந்த அமித்ஷா தமிழக பாஜ தலைவர்களுடன் நடப்பு அரசியல் சூழல் குறித்து பேசினார். அப்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 10க்கும் அதிகமான கட்சிகள் இருப்பதால் வலிமையான கூட்டணி போல தோன்றுகிறது. அதை எளிதில் வீழ்த்த முடியாது என்று நினைக்கிறீர்கள். அந்த எண்ணத்தை முதலில் மனதில் இருந்து அகற்றுங்கள் என அமித்ஷா அறிவுரை கூறியுள்ளார். திமுக அணியில் காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகளுக்கு தலா 1% கூட ஓட்டு வங்கி இல்லை. கடைசியாக 2014 லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் 4.3% ஓட்டுகளை மட்டுமே பெற்றது. இப்போது அது இன்றும் குறைந்திருக்கிறது. கம்யூனிஸ்ட், விசி, மதிமுக கட்சிகளுக்கு தலா 1% கூட ஓட்டு இருக்காது. எனவே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் 2021இல் செய்த தவறுகளை இப்போது செய்யாமல் இருந்தால் 2026இல் திமுக கூட்டணியை வீழ்த்துவது கடினமாக இருக்காது என அமித்ஷா கூறியுள்ளார்.
பிரேமலதா வெளியிட்ட வீடியோ. பிரதமர் மோடியின் ரியாக்ஷன். பிரதமர் மோடி விஜயகாந்த் இடையேயான நட்பு பற்றி பெருமையுடன் பேசி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வீடியோ வெளியிட்டார். இருவருக்குமான நட்பு அரசியலை தாண்டிய ஒன்று. விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத போது ஒரு சகோதரரை போல கவலைப்பட்டு அடிக்கடி தொடர்பு கொண்டு கேட்டறிவார். அவர்களுடைய நட்பு பரஸ்பர மரியாதை, அன்பால் கட்டப்பட்ட அரிதான ஒன்று என பிரேமலதா கூறியிருந்தார். இந்த வீடியோவை டாக் செய்து பிரதமர் மோடி விஜயகாந்த் பற்றி பெருமையுடன் பதிவிட்டுள்ளார். அதில், எனது இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அற்புதமானவர். நானும் அவரும் பல ஆண்டுகளாக நெருக்கமாக கலந்துரையாடியதுடன் இணைந்து பணியாற்றியும் இருக்கிறோம். சமூக நன்மைக்காக அவர் செய்த பணிகளுக்காக பல தலைமுறைகளை சேர்ந்த மக்கள் அவரை நினைவு கூர்கிறார்கள் என மோடி பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் இருந்த தேமுதிக அதன் பின் யாருடனும் கூட்டணி இல்லை என்றது. இந்நிலையில் தேமுதிகவை என்டிஏ கூட்டணியில் சேர்க்கும் முயற்சிகள் நடப்பதாக கூறப்படும் நிலையில் விஜயகாந்த் மோடி நட்பு தொடர்பான பிரேமலதாவின் திடீர் வீடியோவும் அதற்கு மோடியின் ரியாக்ஷனும் கூட்டணி தொடர்பான பாசிட்டிவ் யூகங்களை எகிர வைத்துள்ளது. 5 நாள் விடுமுறைக்கு பின் இன்று கூடுகிறது சட்டசபை. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. அன்றைய தினம் பொது பட்ஜெட்டும் மறுநாள் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கலானது. அவற்றின் மீது கடந்த 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை விவாதம் நடந்தது. துறை வாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. தினம் ஒவ்வொரு துறை வாரியாக விவாதம் நடக்கிறது. கடந்த 10ஆம் தேதி மகாவீரர் ஜெயந்தியையொட்டி அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அடுத்து தொடர்ந்து விடுமுறை நாட்கள் வந்ததால் 10ஆம் தேதி முதல் நேற்று வரை சட்டசபை கூட்டம் நடக்கவில்லை. 5 நாட்கள் விடுமுறைக்கு பின் சட்டசபை மீண்டும் இன்று கூடுகிறது. செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, தமிழ் வளர்ச்சித்துறை, மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறவுள்ளது. அமைச்சர்கள் சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் பதிலளித்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளனர். பெண்களையும் சைவ வைணவ சமயங்களையும் ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில சுயாட்சி தொடர்பாக முதல்வர் இன்று முக்கிய அறிவிப்பை சபையில் வெளியிட உள்ளார். நீலி கண்ணீர் வடிக்கிறார் கவர்னர், அமைச்சர் செழியன் பதிலடி. ஆரியம் பேசும் கவர்னர் அம்பேத்கர் குறித்து பேசவோ திராவிடத்தை தூற்றவோ எந்த தகுதியும் கிடையாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்ட அறிக்கை. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை கிடப்பில் போட்ட கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பு இந்தியா முழுதும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கவர்னர் அபி வழக்கம் போல் தமிழக அரசுக்கு எதிராக ஓலமிட்டிருக்கிறார். அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் அபத்தமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சமூக நீதி குறித்து பேசும் மாநிலத்தில் செருப்பு போட்டு செல்வதற்கும் இருசக்கர வாகனத்தில் செல்வதற்காகவும் தலித்துகள் தாக்கப்படுகின்றனர் என பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார். பட்டியல் ஜாதியினருக்கு எதிரான குற்றங்களில் பீகார் 2ஆம் இடத்தில் உள்ளது. கவர்னரின் சொந்த மாநிலத்தில் இப்படி அநீதி நடக்கும்போது தமிழகம் குறித்து பேச அவருக்கு தகுதியே கிடையாது. பீகாரில் பாஜக தயவில்தான் ஆட்சி நடக்கிறது. அதை கண்டித்து கவர்னரால் பேச முடியுமா? சனாதனத்தை தூக்கி பிடித்துக் கொண்டே பட்டியலின மக்கள் குறித்து கவலைப்படுகிறார் கவர்னர். அவரது டபுள் ரோல் நடிப்பு தமிழகத்தில் ஈடுபடாது. நாட்டிலேயே பட்டியலின மக்களுக்கு அதிகளவில் வன்முறைகள், கொடுமைகள் நடப்பது பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் என்பதை மத்திய அரசின் தரவுகளே சொல்கின்றன. ஜாதி கொடுமைகளுக்கு அடிப்படையான மனுநீதியை உயர்த்தி பிடிக்கும் கவர்னர் ரவி ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக போராடும் சமூக நீதி மாநிலத்தில் நீலி கண்ணீர் வடிக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனநாயக முறையில் செயல்பட்டு வரும் மாநில அரசுக்கு வேண்டுமென்றே குடைச்சல் கொடுக்கிறார். ஆரியம் பேசும் நீங்கள் அம்பேத்கர் குறித்து பேசவோ திராவிடத்தை தூற்றவோ எந்த தகுதியும் கிடையாது என அவர் கூறியுள்ளார். மல்லை சத்யாவை நீக்க தீர்மானம், வைகோ கண்டிப்பு. மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோவுக்கும் துணை பொதுச் செயலர் மல்லை சத்யாவுக்கும் இடையே கோஷ்டி மோதல் தீவிரம் அடைந்துள்ளது. மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நடந்த மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு தமிழகம் முழுதும் மாவட்ட வாரியாக உள்ள மல்லை சத்யாவின் ஆதரவாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மதிமுகவில் வாரிசு அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் துரை வைகோ, மல்லை சத்யா என 2 அணிகள் உருவாகியுள்ளன. இருவரையும் சமாதானப்படுத்தும் பணியில் வைகோ ஈடுபட்டுள்ளார். இந்த சூழலில் வைகோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். மதிமுக நிர்வாக குழு கூட்டம் வரும் 20ஆம் தேதி நடக்க உள்ளது. சில மாவட்டங்களில் கூட்டத்தை கூட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றிய செய்திகள் வந்துள்ளன.
கட்சி கட்டுப்பாட்டிற்கு எதிராக இத்தகைய கூட்டங்கள் நடத்துவது, தீர்மானங்கள் நிறைவேற்றுவது கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது என வைகோ கூறியுள்ளார். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து போக்குவரத்து கழக மண்டல தலைமை அலுவலகங்கள் முன்பாக வரும் 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என CITU, AITUC, TDSF உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்துள்ளன. போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வு தொடர்பான வழக்கில் தொடர்ந்து காரணங்களை சொல்லி கோர்ட் தீர்ப்பை நிறைவேற்றாமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. ஓய்வு பெற்ற ஊழியர்களின் சிரமத்தை கருத்தில் வைத்து விரைவாக முடிவு காண வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து ஊழியர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தம் தொடர்ந்து தாமதமாகி வருகிறது. இது போக்குவரத்து ஊழியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு இனியும் தாமதிக்காமல் ஊதிய உயர்வை அறிவிக்க வேண்டும். ஓய்வு பெற்றவுடன் பணப்பலன் வழங்க வேண்டும். ஓய்வூதியர்களின் அகவிலைப்படி உயர்வுக்கு தீர்வு காண வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். வாரிசு வேலை வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து போக்குவரத்து கழக மண்டல தலைமை அலுவலகங்கள் முன் வரும் 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளன. பயங்கரவாதி ராணாவிடம் தினமும் 10 மணி நேரம் விசாரணை. மகாராஷ்டிராவின் மும்பையில் கடந்த 2008 நவம்பர் 26இல் ஹோட்டல், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் லஷ்கர் இ தொய்பா பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 166 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தஹாவூர் ராணாவை அமெரிக்காவில் இருந்து NIA அதிகாரிகள் கடந்த 9ஆம் தேதி இந்தியா அழைத்து வந்தனர். அவரிடம் NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமை புலனாய்வு அதிகாரியான ஜெயா ராய் தலைமையிலான குழு அவரிடம் நாள்தோறும் 8 முதல் 10 மணி நேரம் விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணைக்கு ராணா உரிய ஒத்துழைப்பு அளிப்பதாக NIA அதிகாரிகள் கூறினர். தனக்காக பேனா, பேப்பர் ஆகியவற்றை மட்டும் கேட்ட ராணா உணவு தொடர்பாக எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என சொல்லப்படுகிறது. மும்பை பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட பொருட்களை வைத்து ராணாவிடம் அதிகாரிகள் துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரது தொலைபேசி அழைப்பு, பாஸ்போர்ட்டில் பதிவான நாடுகளுக்கு சென்றது குறித்து, தாக்குதலுக்கு முன் ராணா இந்தியா வந்தது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதிகாரிகளின் கிடுக்குப்பிடி விசாரணையில் அவ்வப்போது பல முக்கியமான தகவல்களை வாக்குமூலமாக ராணா பதிவு செய்து வருவதாக NIA வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. துடிக்க துடிக்க சரிக்கப்பட்ட காவலரின் அம்மா, வீடு புகுந்து நடந்த வெறியாட்டம். தூத்துக்குடி மாவட்டம் மெய்ஞானபுரம் அருகே தேரிப்பனையைச் சேர்ந்தவர் விக்ராந்த். சாத்தான்குளம் DSP அலுவலகத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவரது வீடு ஆனந்தபுரத்தில் உள்ளது. தேரிப்பனையில் 70 வயதான இவரது தாய் வசந்தா மட்டும் தனியாக வசிக்கிறார். வசந்தாவின் உறவினர்கள் திங்களன்று இரவு பலமுறை மொபைல் போனில் தொடர்பு கொண்டும் அவர் போனை எடுக்கவில்லை. அவர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வசந்தா இறந்து கிடந்தார். அவர் அணிந்திருந்த 7 சவரன் தங்க சங்கிலி, 1 சவரன் கம்மல் மாயமாகி இருந்தது. மெய்ஞானபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். முதற்கட்ட விசாரணையில் தனியாக இருந்த வசந்தாவை தலையணையால் அமுக்கி கொலை செய்து நகை பறிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதை நன்கு அறிந்த நபர்கள் செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரிக்கின்றனர்.